என் கையில வச்சிருக்கிறது பஞ்சாமிர்தம்னு நினைக்காதீங்க. இதுக்கு பேரு மீன் அமிலம். இந்த மீன் அமிலம் பார்த்தீங்க அப்டின்னா, இயற்கை விவசாயத்துல ரொம்ப முக்கியமான பொருளா இது வந்து பயன்படுத்துறாங்க. இந்த மீன் அமிலம் எதுக்காக பயன்படுது அப்டின்னா, நோய் எதிர்ப்பு சக்திய வந்து செடிகளுக்கு குடுக்க பயன்படுது. ஒரு சில செடிகள் பார்த்தீங்கன்னா, கொழுந்து இலையே பார்த்தீங்கன்னா, ரொம்ப எல்லோ கலரா இருக்கும். அந்த எல்லோ கலருக்கு காரணம் வந்து டிஃபிஷியன்சி சத்து பற்றாக்குறை. அத ஆன்டிபயாட்டிக் நம்ம வந்து ஆன்டிபயாட்டிக் எடுத்துக்குவோம். அதே மாரி தான் செடிகளுக்கு ஆன்டிபயாட்டிக் இந்த மீன் அமிலம். இது குடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நல்ல ஒளிச்சேர்க்கை நல்லா நடக்கும். அதே மாரி இலை சுருட்டு மாரி இருந்துச்சு அப்டின்னா, அந்த இலைகள்லாம் நல்லா விரிஞ்சு கருகருன்னு இருக்கும். அப்டிங்கிறப்ப நல்ல குரோத் குடுக்குறதுக்கு இந்த மீன் அமிலம் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. இந்த மீன் அமிலம் எப்படி தயாரிக்கிறோம் அப்டின்னா, மீன் வேஸ்ட்டும், நாட்டு சர்க்கரையும் சரிவிகிதம் 50, 50 மிக்ஸ் பண்ணி ஒரு 40 நாள் ஒரு ட்ரம்ல போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, 40 நாள் கழித்து எடுத்தோம் அப்டின்னா, ஒரு பஞ்சாமிர்த ஸ்மெல்லோட வரும். அத 10 லிட்டருக்கு 1 லிட்டர்ல மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தினோம் அப்டின்னா, அது வந்து அழகா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா வளரும். மீன் அமிலம் தயாரிக்கிறவங்க ஈஸியாவே தயாரிச்சுக்கலாம். அப்படி ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சு அப்டின்னா, நம்ம ஐக்ராப் அக்ரிகல்ச்சர்ல ரீட்டெயில் ஷாப்லயும், ஆன்லைன்லயும் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அவசியம் வாங்கி பயன்பட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.